வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதனால என்னங்க ஐயா? இல்ல வாங்க லக்கேஜ் எடுப்போம். சரிங்க ஐயா. என்னங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மத்த ஜாமான்லாம் எப்பங்கயா வரும்? ஏன் இவ்வளவு லேட்டு? செல்லம் ஃபோன் பண்ணுமா? ரட்டே ரட்டே ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு என்ன காரில் போயிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானு வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. போகிற வர வண்டிக்கெலாம் வழி விட்டு. இப்போ எங்கே வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன்டா. ஆமாண்டா, ஜாமான்லாம் சேஃப்டாக சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரோம் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவேன். நாங்கள் பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்காக ஓட்டு. என்னடா நீ நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சொல்கிறேன்ல, நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள அவசரம் புரியாமல் போயிட்டு இருக்கிறேன்? என்ன ஆச்சு? நீ இப்போ உயிர் போகிற மாதிரி தட்டின? இங்கே பாரு மாப்பிள, கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏற்றலாம்டா. இருக்கும் மாப்பிள. நல்லா ஏற்றுவ. அப்பா வீட்டில் இருக்கார்ல. மட்டும் நல்லா கனவா இருண்ணே. நீ மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டை போறையில மாப்பிள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்சா சும்மாவா இருப்ப? கடையை மூடிடுவான் மாப்பிள. அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நீயும் எவ்வளோதான் செலவு பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் அக்கறை உனக்கு. கொடுத்து விட்றான் மாப்பிள. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில் கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சாங்களா? அதான் வர வழியில் டோல்கேட்னு பரில் இருக்கிற ரூபாயெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாங்களா மாப்பிள. ஷோ, சரக்கை ஏற்றிட்டு வர செலவை விட உங்களுக்குலாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள. கல்யாண தாலி அடை எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழி விட்டானுங்க, மருந்தவன் இல்லை செத்துருவானே. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே. சரக்கு பாருங்க. சீக்கிரம் வாடா, லேட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறத விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு. பத்திரம். பத்திரமா வளர்ந்த மாதிரி வந்து போனோமா. பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்தா வழி விட்டு கொடுத்துட்டு சரிப்பா. அப்புறம் நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டே பொம்மை, புது ஊர் புது இடம், ஒரு நாள் கூட இல்லப்பா, ஊரில் லோடு ஏற்றணும். அப்பா வேறு தனியாக கஷ்டப்படுவார். ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்கள் சுருக்கி நட்டின்னு கூப்பிட்றோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுவியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பார்த்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் குறைச்சிட்டாங்க. மணக்க நல்ல சந்தனம் வடியோ சித்திரமே நேசமை சித்திரமே. எந்திரியா எந்திரிங்கல்ல ஒரு இதுக்கு கள்ள தூக்கியே போட்டிருக்காங்க. இங்கத்தை சீண்டிடையாடா. வேற சோழியே கிடையாதா? எப்பவுமே இங்கே கிடைக்கிறே. நீ கூட இங்கே தான் இருக்கேன். நான் ஏதாவது கேட்டுனா என்ன குழப்பியாது. குப்புறம் இருந்தாலும் மீசி தடிக்கிட்டு. யோ என்டர்டைன்மெண்ட்டு உனக்கு வேறு தனியாக சொல்லுமா? எந்திரியா. உங்கள் நல்ல நேரம் கடை இன்னும் திறந்துருக்கு. யோ யார் அது? யோ பார் முடியாச்சு, கிளம்பியா? கிளாஸ் வாட்டர் மட்டும் வாங்கிடுறோம். வாங்கடா. சொல்லிட்டே இருக்கும்ல, எங்கே போறீங்க? 4 கிளாஸ். யோ பாட்டில் ஓப்பன் பண்ணாதீங்க, வெளியே போறீங்க. சீக்கிரம் போயிடுறோம். ஒரு கிளாஸ், ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் அந்த சைட் டிஷ்க்கெலாம் காசு எடுத்துக்கலாம். பாருங்க பட்டறை ஓப்பன் பண்ணுறேன். ஏப்பா பார் முடியாச்சு. என்னண்ணே மேலே கை வைக்கிறீங்க? மேலே கை வைக்காதீங்கண்ணே. உள்ள சாப்பிட சொல்லிட்டே இருக்க, கேட்க முடியல. என்னன்னு போய் பாருங்க. இல்ல தமிழ், உங்களுக்கு 2 இலக்கலக்கனா தான் சரி வரும். தம்பி, நீ ஏட்டு பொன்மாணிக்க சார் பையன் தானே? நீங்க பிரபா.
நீ எப்படி இங்கே? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிடலான்னு. அண்ணா நம்ம பயிலுக்கு தான் தம்பி மாதிரி மாதிரி என்ன தம்பி தான். புது ஊர் புதிய சொல்லி தயங்காத. சரிங்கண்ணா. நாங்களாம் இருக்கோம் சரியா? சரி. அப்பா கேட்டதா சொல்லு. அண்ணா வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நம்ம பையில தான். சரிண்ணே. டேய் போதும்டா குடிச்சது, வாங்கடா போகலாம். அண்ணா இங்கே வம்புக்கு நின்ன மாதிரி வேற எங்கேயும் போய் நின்றாதீங்க, மோசமான ஊர். அப்படியா? உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சொல்லிடுவோம் மாப்பிள்ள. யோ என்டர்டைன்மெண்ட் ஏன் நிப்பாட்டிட்ட? ஆரம்பி. இந்த வண்டி தான் வர மாப்பிள்ள. அப்பா கேட்டதா சொல்லு. சரி மாப்பிள்ள. சரி பாய் பாய் பாய். ஏதோ ஒழுங்காடுறா. ஓகே ஓகே. பத்திரமா போய் சேரு. வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. உழைக்கிறானோ அவ்வளவு நடேசா வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா டேய் இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ? சரி அப்புறம் பேசுவோம். வேலை பார்க்கறவங்க யாரா இவன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். காலையில நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மள பார்த்ததுன்னா சரித்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க. எப்படி வரேன். அதிகாலை சூரியனை பார்க்க முடியும்? கரெக்டா சொன்னம்மா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும், உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஹை ஸ்கூல்ல சேர்த்தேன், டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்தேன், லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியாடா? அது வாலிப வயசு. அவன் காலை பிடிச்சி இவன் காலை பிடிச்சி உனக்காக அரைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அது என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய் எங்கடா போற? ஆ? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. என்னவாப்ல இன்னும் ஊருக்கு போல? நீ பாட்டுக்கு இங்க என்னடா பஸ் பண்ற? போயிட்ட. அவன் இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். விடிய விட இதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க தெரியுமா? போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்குது. கோச்சுக்காத, டீ சொல்லு. அண்ணே டீ. வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. நாம இப்போ தொழிலதிபர் யாரு? ஜெயபாண்டியன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். யார் மாப்பிள்ள அது? பல நல்ல கருத்துக்களை இதுதான் மாப்பிள்ள காலங்காத்தால டிவியில் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டார்ச்சர் இந்த பண்றாங்க. காலத்து இளைஞர்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா. மச்சான் இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல தாமா இவரோட பாசம் எல்லாம். சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியா மாப்பிள்ள? என்னதான் சொல்றான். இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க. இப்போ வேற ஏற்றி விடுற. இப்ப பாரு வேடிக்கை. ஹலோ. நேர் லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? என்ன ஆட்டோகிராஃபா? எதுக்கு? மாப்பிள்ள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவியில் பேசுகிறவங்க தான் ஹீரோயின் ஆடுறாங்க.
நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா ஸ்ரீயா இல்லையா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? சரி நீங்க சார் கிட்ட பேசுங்க. அவன்கிட்ட நீயே பேசு. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். காலையில் 5 மணிக்கு இளைஞர் நேரில் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால் முடியும்? பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கே நைட் 8 மணி ஆகிடுது. உலக விஷயம் பேச இடமில்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாயை வாயில் வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியும்? கரெக்டாக சொன்னோம். ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார் அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும். இந்த இளைஞர் வெளிப்படையா ஒளிவு முறை மூச்சு வாங்குது, நீ பேசு. நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணுன்றீங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் விக்குக்குள்ளே மண்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. சூப்பரா மாப்பிள்ள. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வேடான்னு சொன்ன கேட்டியா நீ? உன்னால இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு. நம்ம திருநாவளி முடிக்க ஆரணியில பாப்பாங்க இதுக்கு மேலே அவன் டிவியில் பேட்டி கொடுப்பான்ற சோப்பா தலையா. ஐயா வந்திலிருந்து ஊர்ல இருக்கிற கம்பெனிலேயே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து உள்ளான் தான். அதுக்கு என்னய்யா, வெள்ளு அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அது இல்லை பார்த்து, தொழிலை கற்றுக்கிட்டு சுயமாக சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சா போதும். சரிங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி சொல்றீங்க. மதுரமுத்து என்னையா புதுசா வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாருயா. பையன் என்ன படிச்சிருக்கான்? BA சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விடுறேன், பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து ஐயா, வாகேடி மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல, அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி, வண்டியாடு.